தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து இறக்குமதி சரக்கை கொண்டுவரும் லாரிகள் ஏற்றுமதி சரக்கை ஏற்றி செல்லக்கூடாது என்று சரக்கு கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து திருப்பூருக்கு இறக்குமதி சரக்குகளை ஏற்றி வரும் கண்டெய்னர் லாரிகள் சரக்கை இறக்கிவிட்டு காலியாக திரும்ப செல்லாமல் மீண்டும் சரக்குகளை ஏற்றி செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் சரக்கு கண்டெய்னர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் ஆத்திரமடைந்து தூத்துக்குடி வஉசி துறைமுகம் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டனர். விதிமுறைகளை மீறி ஏற்றி சரக்கை செல்வதால் கண்டெய்னர் லாரிகள் இயக்கம் பாதிக்கப்படும் என்றும் அரசுக்கு மாதம் 10 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் எனவும் அச்சங்கத்தின் நிர்வாகி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டுருக்கு. நோட்டீஸ் பிரகாரம் 79/2008 பிரகாரம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் கண்டெய்னர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் லோடு ஏற்றாமல் தான் வரணும். இங்கே அதை எக்ஸம் பண்ணி நிறையா வண்டியில் லோடு ஏற்றிட்டு வராங்க. ஒரு நாளைக்கு 200 to 300 வண்டி. இது அசோசியேஷன் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் இருந்தும் கமிஷனருக்கும் நாங்களும் கமிஷனருக்கு ஜேசிக்கு எல்லாத்துக்கும் மனு கொடுத்தோம். எதுவும் நடக்கலை. ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை ஒரு வாய்மொழி உத்தரவிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க. திருப்பியும் இவங்களோட கண்டுக்காதனால எல்லாம் திருப்பி அந்த ஆக்டிவிட்டீஸ் திருப்பி இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 குடும்பம் பாதிக்கப்படுது. வாழ்வாதாரம் நிறைய இழப்பு வருது. கவர்மெண்ட்டுக்கு ஒரு 10 to 20 கோடி ரூபா மாதம் வருவாய் இழப்பு வருது.